ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் இப்பொழுது 12ஆம் இடத்தில் இருந்து ராசிக்கு வருகிறார். பொதுவாக ராசியில் சுக்கிரன் அமர்வது மிக அற்புதமான அமைப்பு. மனதிலே சந்தோஷம், உற்சாகம், புத்துணர்ச்சி, எந்த ஒரு காரியத்திலும் மிக வேகமாகவும் விவேகமாகவும் ஈடுபடுகின்ற எண்ண ஓட்டம், மறந்த மனப்பான்மை, எந்த ஒரு காரியத்திலும் தடைகள் இருக்காது. மனம் உற்சாகமாக இருப்பதனால் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். பொதுவாக சுக்கிரன் ராசியில் அமர்வது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவற்றிலே ராசியிலே யோகாதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக ராசியில் செவ்வாய் அமர்வது யோக பலன் இல்லை. ஆனால் செவ்வாயோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் செவ்வாயோடு சேர்க்கை பெறுவது நன்மையை தரும், செவ்வாயால் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்கின்ற பெருகு மங்கள யோகம் மகிழ்ச்சியை தரும், துணிச்சலை தரும், தைரியத்தை தரும். எனவே இங்கு சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை பெறுவது உங்களுக்கு நன்மையே. அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. குருவோ 10லே, ராகுவும் 10லே. ராகுவால் பாதிப்பு இல்லை குரு சேர்க்கை பெற்றதனால். ஆனால் குரு 10ல் அமர்கிறார். பாக்கியாதிபதியான குரு 10ல் அமர்கின்றார். எனவே தொழிலிலே முட்டுக்கட்டைகள், பண முடக்கம் போன்றவர்களை எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கீங்கள். குடும்பத்தில் குழப்பம், சஞ்சலங்கள் இவையெல்லாம் இருக்கும் என்றாலும் இங்கு சுக்கிரன் வருகின்ற இந்த 37 நாட்கள் மனம் கொஞ்சம் மாறுதலை பெறும். எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமை இருக்கும். ஆகையால் இங்கு சுக்கிரன் வருகின்ற இந்த 37 நாட்கள் சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை சந்திக்கக்கூடிய மனோதிடமும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் மற்றும் திறனும் இருக்கும். எனவே இங்கு சுக்கிரன் வருகின்ற அமைப்பு உங்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகையால் இப்பொழுது நன்மையும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. இங்கு உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பண முடக்கம் இருக்கின்றது தான். அஷ்டம சனி, 10லே குரு. எனவே அனுமன் சாலிசாவை தினந்தோறும் நீங்கள் கேட்க வேண்டும். குரு வழிபாடு செய்வது நல்லது. காகபுஜன்றை வணங்கி வருவதையும் குருவுக்கும் நல்லது. சித்தர் வழிபாடு செய்வதனால் காகபுஜன்டர் சனி பகவானுக்கு உரிய ஒரு நல்ல சித்தர். ஆகையால் காக வடிவத்தின் உலகத்தை வளர்ந்த சித்தரை வணங்கி வாருங்கள், காகபுஜண்டரை. அவருடைய லிங்க், அவருடைய ஸ்லோகங்கள் கேட்க வேண்டுமெனில் எங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அவருக்குரிய லிங்கை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகின்றோம். இங்கு சுக்கிரன் வருவதனால் தொழில் வியாபாரத்தில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். லாபங்கள் சற்று அதிகரிக்கும். ஏன்னா அவர் லாபாதிபதி. மேலும் 4ஆம் இடத்துக்குரியவர் அவரே. புதிய முயற்சியிலே மற்றவர்களே ஆதரவும் ஒத்துழைப்பும் இருக்கும். வெளிச்சம் தெரியும். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறிது நன்மைகளும் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடமும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக கடகராசியிலே பிறந்த உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள், இங்கு இதுவரை கோபம் வரும். கோபம் ராசியிலே செவ்வாய் வந்து எதற்கெடுத்தாலும் மனதிலே ஒரு எரிச்சல், ஒரு அதிகமான ஒரு காழ்ப்புணர்ச்சி, அதாவது கோபத்தினால் மற்றவர்களும் கரிந்து பேசுவது போன்றவை இருக்கும். மற்றவர்களுடைய காழ்ப்புணர்ச்சியை எதிர்கொள்ள முடியாமல் திணறியிருப்பீர்கள். இவையெல்லாம் இப்பொழுது மாறும். ராசியிலே சுக்கிரன் வருவதால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. எனவே இங்கு உத்தியோகத்தில் மனதில் கொஞ்சம் அமைதி இருப்பதனால் எந்த ஒரு செயலிலும் கவனத்தை நீங்கள் செலுத்துவீர்கள். அதற்கு அடுத்தபடியாக ரிஷபராசி, கடகராசியில் பிறந்த பெண்களுக்கான பலன். கடகராசியில் பிறந்த பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்கள் குடும்பத்தில் சந்தேகமான சோதனைகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள். ஏனென்றால் சனி 8ல், அஷ்டம சனி 7 சனியும் கொடுக்கக்கூடிய பலன்களை 8ல் இருக்கும்போதே கொடுத்துருவார். அப்படிப்பட்ட சனி ஆட்சி பெற்று இருக்கிறார். அது ஒரு வகையில் உங்களுக்கு விபரீத ராஜ்யம். 8க்குரியவும் 8லே ஆட்சி பெற்றிருப்பது விபரீத ராஜ்யம். அவற்றிலே இந்த காலகட்டத்திலே சனி வகரமும் பெறுவதனால் மாற்றங்கள் இருக்கின்றது. எனவே இங்கு புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். புதன் உங்களுக்கு 10லும் பிறகு 11க்கும் வருவார். இவையெல்லாம் சாதகம். இவற்றிலே சூரியனும் சாதகமாக இருக்கிறார் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை. எனவே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரை சூரியன் சாதகமாக இருக்கின்ற அமைப்பும் மற்றும் புதன் சாதகமாக இருப்பதும் சுக்கிரன் சாதகமாக இருப்பதும் மாதக்கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் எந்த ஒரு சோதனையில் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்வீர்கள், வெற்றிகளும் பெறுவீர்கள். இவை மகிழ்ச்சி உத்தியோகத்தில். மற்றும் திருமணமான பெண்களுக்கும். திருமணமாகாத பெண்களை பொறுத்தவரை குருபலம் இல்லை. சனியும் 8லே, சுக்கிரன் கலத்திரக்காரகன் ராசியில் வந்து அமர்கிறார். இருந்தாலும் இங்கு முயற்சியில் எடுக்கின்ற பொழுது சில தடைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். இறை வழிபாடு மிகவும் முக்கியம் திருமண முயற்சியிலே. மற்றபடி வரங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு நட்சத்திர பொருத்தம் பார்க்காமல் ஜாதக ரீதியான பொருத்தம் பார்ப்பது தற்பொழுது மிகவும் முக்கியம். அவற்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமண முயற்சியில் சுக்கிரனால் சற்று ஒரு தெளிவு கிடைக்கும். வரங்கள் வரும். ஆனால் அவசரப்படாதீர்கள். வரங்கள் வந்தாலும் அஷ்டம சனி குரு 10ல் இருப்பினால் ஜாதக பொருத்தம் பார்த்து முடிவுக்கு வருவது. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் ஒன்றும் பாதிப்பு இல்லை. கோச்சாரத்தில் என்பது 30-40% தான்.
ஆனால் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி எல்லாம் எதிர்கொள்ள முடியும். எனவே ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்கொள்வது, திருமண முயற்சியில் எப்பொழுது பார்த்துக்கொள்வது நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக கடகராசியில் பிறந்த கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள், கலைத்துறையை பொறுத்தவரை இப்பொழுது சில சோதனைகள் வரும். எந்த ஒரு முயற்சியும் பெரிய பண முதலீடுகள் ஈடுபடக்கூடிய துறையே உங்களுடைய கலைத்துறை. எனவே இப்பொழுது ஜாதகத்தில், அதாவது கோச்சார் ரீதியாக சாதகமில்லாத நிலை, திருநள்ளாறு ஒரு முறை சென்று விட்டு வருவதும், ஆலங்குடி ஒரு முறை சென்று விட்டு வருவதும், சனி வழிபாடு செய்வதும், பிரதோஷ வழிபாடு செய்வதும் தற்பொழுது உங்களுக்கு மிகவும் முக்கியம். கடகராசியில் பிறந்த கலைத்துறையை சேர்ந்தவருக்கு சுக்கிரன் 37 நாட்கள் நன்றாக இருக்கிறார் கலைக்காரர்கள். இருந்தாலும் 37 நாட்களுக்கு அப்புறம் சுக்கிரன் எப்பொழுதும் 6, 7, 10 மட்டும்தான் கெடுதலை செய்வார். அதுவும் அசுப பலன்களும் செய்வார். கெடுதலை எப்போதும் சுக்கிரன் பெருசாக செய்வது கிடையாது. சனி மாதிரிலாம் கிடையாது. சுக்கிரன் அவர் நல்லது தான் செய்வார் எல்லாருக்கும். ஆகையால் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் இப்பொழுது இறை வழிபாடு நல்லது. அதுக்கு அடுத்ததாக கடகராசியில் பிறந்த அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்கள், அரசியலுக்கும் கடகராசிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் ராஜகிரகங்களாகப்பட்ட செவ்வாயும் குருவும் யோகாதிபதிகள். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ அஷ்டம சனி, 10 குரு, பதவி இழப்பு என்பார்கள். 10 குரு இருக்கிறது. மற்றும் 10 குரு இருந்தால் 9 வேறு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 9 எந்த கிரகமும் இல்லை, மாதக்கோள்வும் சரி, சந்திரன் தவிர்த்து. ஆகையால் பதவியிலிருந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும், கொஞ்சம் ஆட்டம் இருக்கும் பதவியில். இருந்தாலும் ஒரு முறை ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். தசாபுத்தியன்றங்கள் நன்றாக இருந்தால். ஏனென்றால் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசையை உங்களுக்கு நடைபெறும். குறிப்பாக சுக்கிர தசை நடந்து கொண்டிருந்தால், சுக்கிரன் நன்றாக இருந்தால் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். எனவே அவற்றை அறிந்து கொள்ளுங்கள். இறுதியாக கடகராசியில் பிறந்த மாணவ கண்மணிகளே, இப்பொழுது கல்வியிலே உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருக்கின்றது. இறைவழிபாடு செய்யுங்கள். தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்லுங்கள். சனிக்கிழமை சிவ ஆலயம் செல்லுங்கள். சனி பகவானுக்கு எல்விளக்கு ஏற்றுங்கள். இவை தற்பொழுது மிகவும் முக்கியம். அவற்றை செய்து வாருங்கள். கல்வியில் இந்த சுக்கிர பேச்சுக்கும் கல்விக்கும் தொடர்பு இல்லை. ஆகையால் தேவையில்லாத கூடா நட்பெல்லாம் அவற்றை விடுங்கள். இப்பொழுது இறை வழிபாடு நல்லது. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.